இரண்டு கிரகம் காத்துக் கொண்டிருக்கிறோம். யார் கிரகம் காத்திருந்தான்? கடவுளத்து கருமாறி அமர்ந்து கொண்டிருப்பான். சமயவரத்து முத்தமாறி அவள் காளியாவளோட கிரகம். இரண்டு கிரகம் உனக்காக இந்த இடத்தில் காத்துக் கொண்டிருக்கிற தாய். யாரு கிரகம் காத்திருந்தான்? உன்னோட கிரகம் காத்திருக்க கூடாது. எத்தனை மக்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே ஒரு அருள் கட்ட வேண்டும், ஒரு தெய்வ பிறப்பை காட்ட வேண்டும். தாயே, உனக்கு 5 மஞ்சாருக்கு மஞ்சு, 5 மஞ்சாருக்கு மஞ்சு சண்டாளி விளையமா அறிவிட்டு மஞ்சு. உனக்கு 5 மஞ்சாருக்கு மஞ்சு, 5 மஞ்சாருக்கு மஞ்சு அழகையா குளிக்கு மஞ்சு. மஞ்சள் நல்ல முகத்தை காத்திருந்தான். உன்னுடைய கிரகம் காத்திருக்க கூடாது. எல்லையில் குடிகொண்டு கண்ணபுரத்து கருமாய் அமர்ந்து கொண்டிருக்கிற சமயபுரத்து முத்துமாய் இவன் 2 கிரகங்களும் இந்த இடத்துல காத்துக் கொண்டிருக்கு. எத்தனை பேர் அமர்ந்திருந்தாலும் அந்த கரகத்துக்குன்னு ஒரு தாய் இருந்து கொண்டிருப்பான், அமர்ந்து கொண்டிருக்கான். தாமதமா வரக்கூடியவள் அந்த சமயபுரத்தான். கண்ணபுரத்தால் கருமாறி அமர்ந்து கொண்டிருக்கின்ற சமயபுரத்து மொத்தமாய் 2 கிரகம் இந்த இடத்துல காத்துக் கொண்டிருக்கிறது. யாரு கிரகம் காத்திருந்தான்? உன்னோட கிரகம் காத்திருக்க கூடாது. மாதாய், உனக்கு சொந்தக்காரியா என்பது எடுத்து காட்டுவதற்காக கொஞ்சம் எல்லாம் கை தட்டுக்கமா. வரும் எல்லாம் முன்னாடி வாங்க, கை கட்டி குறவு போடணும். வாங்க, 2 கரகம் கண்ணபுரத்தால் சமயபுரத்து கரகம். அக்கத்தக்கு 2 வரம் ஆடிக்கொண்டிருக்கிறார். வாங்கம்மா, முன்னாடி வாங்க, கை கட்டுங்க, வாங்க, குறவு போடுங்க. தாயாகப்பட்ட ஒரு கரகத்தை எடுப்பதற்காக கொடுத்து வைக்க வேணும். பத்தினி கரகம் அம்மா, பத்தினி கரகம் அம்மா, வாரமம்மா தாயு பத்தினி கரகம் அம்மா, பத்தினி கரகம் அம்மா, வாராய் முடிய பார்க்கலாம். தாராளமா வராரு காய்கறி
சாமி வருதில்ல விட்டாதான் அந்த கரகத்தை எடுக்க விடுமா சாமி தவறுங்க. கரகத்தை எடுக்கிற கேலிக்கிட்டல் படக்கூடற்கு அல்ல, வேடிக்கை காட்டுவதற்கு அல்ல. அந்த தாய் அருள் கிடைக்கின்றது அவர்களுக்குத்தான் அந்த அருள் கிடைக்கும். ஆனாகி வந்துட்டீங்கன்னா உன் கரகத்தை எடுத்துடணும். ஏன் நூத்திய அது கைது இன்னும் ஆட விடணுமா? 5 நிமிஷம் ஆட விடணுமா? இன்னும் ஆட விடணுமா? இல்லை இறக்குவோமா? ஆட விடணுமா? தாய் கொஞ்சம் விலகி நிற்குமா, ஆடட்டும். அவங்க ஆட விடுற என்ன ஒருத்தர் ஆட சொல்றீங்க, ஒருத்தர் வேணாங்கிறிய. கைது கோல வருமா? அடி அம்மா மொத்தம் ஆடி என்ற அழகு மொத்தம் ஆடி
நான்காமலை முத்துமாரி கழகம் இறங்கிவிட்டது. அடுத்த கழகம் திருவப்பூர் முத்துமாரி கழகம் இறங்கப்படுகின்றது. ஓடி மாட்டாகி திருவப்பூர் எல்லாயிலே எல்லாயிலே அடுத்த கழகம் கொள்ளையூர் முத்துமாரி கொள்ளையூர் எல்லாயிலே எல்லாயிலே அடுத்த கரகம் ஜெருந்தப்பட்டி மட்டுமாய் ஜெருந்தப்பட்டி எல்லாயிலே ஜெருந்தப்பட்டி எல்லாயிலே எல்லாயிலே மட்டுமாரி ஓடி மாமா ஓடி வந்தாய் எல்லாயிலே அடுத்த கரகம் வைத்தூர் முத்தமாய் வைத்தூர் எல்லாயிலே அடுத்த கரகம் கண்ணபுரத்து கருமாய் ஓடி வளர்க்கலாம் கண்ணபுரம் எல்லாயிலே எல்லாயிலே அடுத்த கரகம் ஏழாவது கரகம் சமயபுரத்தால் கரகம் எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுமா குலவை போடுங்க குலவை போட்டு சமயபுரத்தாவோட கரகம் ஆத்தாவோட கரகம் கீழே இறங்க போகுது எல்லாம் கை தட்டு குலவை போடு ஓடி பார்த்தாகி சமயபுரம் மண்டாகிலே மண்டாகிலே இந்த 7 கிரகத்தை தொட்டு வாங்கி கருப்பசாமி கையில எல்லோரும் விகுதி வாங்கிக்க வாங்க கருப்பசாமி கையில விகுதி வாங்கிக்க வாங்க வாமா கரகம் எடுத்தவரெல்லாம் வாங்க வந்து விகுதி வாங்கிங்க வாங்க காணிக்கிறதுக்கெல்லாம் காணிக்க போடுங்க ஆமா தாய் மகமாய்க்கு கருப்பசாமிக்கு காணிக்க செலுத்தவர்கள் காணிக்க போடுங்க யார புடிச்சுக்கிட்டு என்ன கேள்வி கத்தாம பேசுறா அந்த சிவன் இடத்துல கத்தி பத்திர கத்துறாங்க சும்மா பேசுறாங்க சிவனிடத்திலே சாகா வரம் பெற்றவன் சிவனிடத்திலே வரம் கேட்டு அது கிடையாது
சாகாவரம் கேட்டேன். அதற்கு சிவன் கூறினார். என்ன சொன்னார்? சிவன் கூறினார். கூறினார் என்ன கூறினார்? மனுஷனாக பிறந்தேன் என்றால் பிறப்பு ஒன்று என்றால் இறப்பு நிச்சயமாக இருக்கும் என்று கூறினார். கூறியவுடன் நான் என்ன சொன்னேன்? வேறு வர வேறு வேண்டாம் கேள்வி என்றார் சிவன். அதற்கு நான் சொன்னேன் 60 வயதுள்ள ஆண் மகனுக்கும் 50 வயதுள்ள பெண் மகனுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தையும் 7 ஒரு இளமை கோட்டிலே தெய்வமாக அமர வேண்டும். அமர்ந்து 7 பெண் குழந்தையும் ஒரே சுயரூபம் பெற்று அந்த பெண்ணிடத்திலே எனக்கு இறப்பு வேண்டும் என்று கூறினேன். நடக்குமா? 60 வயசுள்ள ஆம்பளைக்கு 50 வயசுள்ள பொம்பளை ஆளுக்கு 7 பொம்பளை பிள்ளை பிறக்குமா? முதல் பிள்ளை பிறக்குமா? எப்படி பிறக்கா? அப்படியே பிறந்தாலும் 7 பிள்ளை ஒரு சுயரூபம் பெண்ணா? அப்ப நான் சாகவரம் பெற்றவன்தானே? நான் என்ன செய்கிறேன்? ஒரு நாளைக்கு 100 பெண்களை கற்பழிப்பேன். அது எனக்கு வரா. அது ஒன்னே மாதிரி நான் யார் என்று கூறினேன். யாரடா அது? பூக்களில் தண்ணி ஊற்றியது. நல்ல வேலை தண்ணியை ஊற்றிட்டேன். நேற்று போன ஊர்ல என்னை பூக்களில போட்டு பிறந்தாங்க. நல்ல மனுஷன். உனக்கு காலையில நான் அம்பளுக்கு போனேன். வாழைப்பழம் திங்கிறியா? எனக்கு பொசு பொசுன்னு வரும். அதை எனக்கு தெரியும். பரவாயில்ல இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும். பொம்பளை பிள்ளைய நான் பார்க்கணும். அந்த பிள்ளைய நான் அறிவில்லையே. எப்படி இருக்கு மாப்பிள்ள? எப்படி இருக்கு? சாதாரண வருவாங்க. எங்க சாதாரண வருவாங்க? அண்ணே பேரு சுப்பு. இங்க வா, பஸ் காசு வாங்கிட்டு போ. நெருப்புடா, நெருங்குடா. கல்லாராடு கடுக்கு ஆத்துல கிடக்கா கெட்ட. கடவுள் பெரியாயி கண்டெடுத்த பெரியாயி பெரியாயி. அம்மா அவனை பக்கத்துல எல்லாம் உட்கார விடாதீங்க. பழைய செருப்பு கடை 5 கடை வச்சிருக்கிறேன். மனப்பாரு தூக்கிட்டு வந்துறியா செருப்ப? பார்த்து கவனம். நான் லவர் சொல்ல, நான் உன் லவர் தானே சொல்லு. சொல்லுடா.
கடல்ல இருக்குமா கெளுத்தி? சாமி சாமி உங்க அதுங்கிறேன். சாமி சாமி உங்களை இதுங்கிறேன். பகல் ஷிப்ட் அந்தாளு, ராத்திரி ஷிப்ட் இருந்தாலு யாரோ அக்கால வழியா என்ன சாத்தாங்களா? நீ அடிக்கிற நீ நீ அடிக்கிற நீ அடிக்கிற நீ நீ அடிக்கிற நீ அந்த அடிக்கிற நீ அதால என்ன அடிக்கிற சாமி கையை கொடுங்க சாமி, கையை கொடுங்க. கையை சொல்றீல்ல அவர் கையை பட்டீர் பட்டீர் இருக்குது. அம்பட்டே கொண்டாங்களே ஆடுங்க. இதுக்கு மேல மயில எனக்கு போட்டு கொடுப்பாங்க. அத்துப்படிய மயில் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த நாடகத்தோட ஹீரோவே நான் தான். இன்னி அடிச்சாதான் எனக்கு சம்பளம். வாய்ப்பு யாரு ஒட்டியாந்துக்கா முடிஞ்சு என்ன நத்தமா சாமி வரையில 2 குண்டு, ஒரு துப்பாக்கி கொண்டாந்து ஒரு குண்டை காணா ஆகாட்டுங்க. இருக்கு யாரியா குடும்பக்கார மாதிரி நல்லா பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க. அன்னைக்கு யூடியூப்காரனே எனக்காக ஒரு அடி வாங்கினேன். எனக்கு குலவன்
அதுக்காக நான் இன்னமும் சொல்றேன் நம்ம கொடுக்காருக்கறியா நான் ஓரமான்றாங்க என்ன சொல்லு எங்க ஒரு எனக்கு கொஞ்சம் ஓரமாகணே கருப்பு சாண்டியா நீ கருப்பு சாண்டியா இருந்தாலே வெள்ளை சாண்டியா ஓகே ஓகே கல்யாணம் நடக்கும் இங்க கொடுக்க இங்க நல்லா கேட்க ஊருக்காரெல்லாம் கேட்க இது பேர் என்ன சாமி பிரியா ஓலா ஓலாடுவேன் இதுக்கு பேர் என்ன பிரி சவுண்டா சொல்லு இது பேர் என்ன பிரி இருந்தா பேசுவான் இல்ல சாமி இதுக்கு பேர் என்ன நல்லா கேட்டுக்க கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுங்க இது பேர் என்ன பிரி பிரி என்கிட்ட இருந்தா அது ஏன் பிரி உன்கிட்ட இருக்குது உன் பிரியா மாமா நேரமா போட்டு கொள்றாங்க மாமா நேரமே வர்றதில்லை பூரா வள்ளிதரமணி நேரமா இருக்கு சாணி யோ சாணியோ அரங்கரை உனக்கு அதிகாரம் நெருங்கிவிட்டது ஆனந்தம் பேசிக் கொண்டிருக்கின்றார் உன்னை அழிப்பதற்காக ஒரே பிரசகத்திலே பிறந்து 7 பிறப்பாக பிறந்து எந்த தாய் மகமையாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார் வந்து கொண்டிருக்கின்றார் உனக்கு அதிகாரம் நெருங்கிவிட்டது உயிர் மீது ஆசை இருந்தால் ஓடிவிடு வழக்கா உங்க பேர் என்ன கொல்லிமலை சிவகர்ப்ப சுவாமி கொல்லிமலை சிவகர்ப்ப சுவாமி ஆதார் கார்டு காட்டு நீங்க வந்து கொல்லிமலை ஆமா அவர்மலை அப்ப ரேஷன் கார்டு நீங்க சாமி நான் யார் தெரியுமா பைதாசுர அரக்கு உனக்கு கொடுத்த இடம் குந்தி மட்டும் இல்லையா பக்கம் மட்டும் தான் இருக்கேன் குழந்தை வச்சுடா ஐயா நம்ம ஊர்ல ஏதோ ஆஸ்பத்திரி இருக்கா சாமியில இருக்குதா இல்லையா இன்னைக்கு ஒரு வண்டி எடுத்து போய் சேர்த்து விட்டுருக்க குட்டி பூரா தடுத்து வச்சு ஓகே சார் ஐ லவ் யூ பிரி காமெடி வெரி மத்தியில வச்ச பண்ணி வா வாங்க நீயாக என்னிடம் வந்து மாட்டிக்கொண்டாய் இந்த இடத்தில் நான் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் இந்த இடத்தை விட்டு ஓடி விடு இப்பதான் நான் ரத்தவத்தை எடுத்துட்டு வந்தேன் என்னிடம் என்னை அழிக்க போகிறாயா ஆமா சாகாவரப்பட்டவனால் அதே முட்டாளே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் பிறப்பொன்று ஒன்று இருந்தால் இறப்பொன்று கண்டிப்பாக இருந்து
நீ சேர்த்து அடிச்சிருக்கலாம். இப்படி ஒரு அழகான பிள்ளையை கொண்டாந்து வாங்கி வர நல்லா சேர்த்து அடிச்சிருக்கலாம். பொழந்து விடுறாங்க சாமி. ஆயா அதை அவர்கிட்ட சொல்லி காசு வாங்கி கொடு, நான் பஸ்ஸு கிளம்புறேன். அடையாள காக்கட்டு போ பார்க்கலாமா? நாத்தாமலை எல்லைகள் நாத்தாமலை முத்துமாரியாக அமர்ந்திருப்பேன். எனக்கு முன்னாடி பேர்களாக நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தாடிவரம் கேட்டு வருவதற்கு தாடிவரத்தையும், குழந்தை வரம் கேட்டு வருவதற்கு குழந்தை வரத்தையும், மலைவரம் கேட்டு வருவதற்கு மாத உம்மாறி பொழிய நான் என்றும் அருள் புரிவேன் மகளே. அது மட்டுமில்லாமல் இந்த மகமாய நாடகத்தை வைத்த ஊர் பொதுமக்கள் பாலாச வளர வேண்டும், எங்கு சென்றாலும் சீரோடும் சிறப்போடும் அந்த மகமாய் அருள் பெற்று, அந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு அருள் பெற்று அவர்கள் குடும்பம் எல்லாம் பட்டி பெருகி பால்பானை பொங்கி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக திரும்ப வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அறிவதற்காக ஆபதும் அறிவதும் அழுத்தங்கள் காப்பதே மாறிய பொழிவதும் மக்கள் குரல் ஏற்பது அழைத்து காப்பதும் மாறிய பொழிவதும் மக்கள் குரல் ஏற்பதும் நாடகங்களை வாழ்க, நடிகர்களை உயர்க, ஊர் பொதுமக்கள் என்று வாழ்க வாழ்க வளர்க.